ரசூலை ஒப்பிட முடியாது, அவர்களோடு இன்னொரு நபியை ஒப்பிட முடியாது, அவர்களோடு இன்னொரு மலக்கை ஒப்பிட முடியாது, அவர்களோடு அல்லாஹ்வுடைய இன்னொரு படைப்பை ஒப்பிட்டு பார்ப்பதே தீனுல் இஸ்லாத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு நமது ஈமானில் பழுது ஏற்பட்டு ஈமான் பறிபோகக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் வந்து விடுகிறோம். எவ்வளவுதான் தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் ஹஜ் செய்தாலும் பல உம்ராக்கள் செய்தாலும் சதக்காக்கள் கொடுத்தாலும் எவ்வளவு நற்குணத்தோடு வாழ்ந்தாலும் நமது உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் முஸ்லிம்கள் அல்ல. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25வது வயதிலே அல் அமீன் என்ற பட்டம் கிடைத்தது. மிகவும் நம்பிக்கையாளர் என்ற பட்டம் கிடைத்தது. குறைஷி காபிர்கள் அனைவர்களும் அவர்களை புகழ தலைப்பட்டார்கள். அவர்களை காணும் பொழுது எழுந்து நிற்பார்கள். அவர்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் நாங்க வங்கியில அங்க இங்க கொண்டு போய் நம்பிக்கைக்காக வைப்பது போல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தான் கொண்டு போய் கொடுப்பார்கள். ஏன்? அவர்கள் நம்பிக்கையாளர், உலக ஆசையுள்ளவர் அல்ல, பொய் சொல்பவர் அல்ல, பொறாமையுள்ளவர் அல்ல. இவர்களுக்கு பொய் என்றால் என்னவென்றே தெரியாது, பொறாமை என்றால் என்னவென்றே தெரியாது. பொறுமை செய்வதை காட்டி தந்தவர்கள் அல்ல, அவர்களே பொறுமையின் சின்னமாக இருந்தார்கள். விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையை காட்டி தந்தவர்கள் அல்ல, அவர்களே விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையாக இருந்தார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதை காட்டி தந்தவர்கள் அல்ல, அவர்கள் வந்ததே நரகத்தில் இருந்து மக்களை பாதுகாத்து சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேண்டியும். இப்படிப்பட்ட காருண்ய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25வது வயதில் மக்கா முக்கர்ரமாவிலே மிகவும் நம்பிக்கைக்குரியவர் என்று புகழ் பெற்றார்கள். அதற்கு பின்பு 30-35 வயதில் எல்லாம் அவர்களை குறைஷி தலைவர்கள், குறைஷி காவிர்கள், அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற கொடுங்காவிர்கள், அதாவது பத்ர் யுத்தத்திலே ஹிஜ்ரி 2 பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்ட காவிர்களுள் குறைஷி தலைவர்களுள் பெரும் தலைகள் 70 பேர்கள். பத்ர் யுத்தத்தினுடைய வைராக்கியம் தான் உஹுத் யுத்தம். பத்ர் யுத்தத்திலே பெரும் தலைகள் காவிரிகளுள் மிகவும் கொடுங்கோல் ஆட்சி செய்த அபூஜஹல், உத்பா, ஷைபா போன்ற காவிரிகள் 40 வயது வரையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி வந்தார்கள். 40வது வயதிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கிறது. இங்கே ஒரு தெளிவு நமக்கு பெற வேண்டும். 40ஆம் வயதில்தான் அவர்கள் நபியாக ஆனார்கள் என்று நாங்கள் பாடசாலையில் படிக்கிறோம். எங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வி வந்தால் கூட அதற்குரிய பதில் 40வது வயது என்பதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எத்தனை வயதை போட்டாலும் அதுக்கு மார்க்ஸ் கிடைக்கவும் மாட்டாது. 40 வயதில் நபியாக ஆனார்கள் என்பது உண்மை. ஆனால் அந்த அறிவின் உள்ளே ஒரு தெளிவு இருக்கிறது. 40 வயதில் தான் நபியாக ஆனார்கள் அல்ல, 40வது வயதில் தான் அவர்கள் நபியாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டார்கள், நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் அல்ல, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள வஸ்துக்களும் நம்முடைய ரிஸ்க்குகளும் அல்லாஹ்வுடைய அரிசி, குர்சி, லௌஹுல் கலம் அனைத்துமே படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே அல்லாஹ் தஆலா நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக தெரிந்தெடுத்து விட்டார். ஆரம்பமான நபியும் அவர்கள்தான், கடைசி நபியும் அவர்கள்தான். ஆனால் உலகத்திலே அவர்கள் தோன்றியது கடைசியாக. இந்த உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது சிலருக்கு தெளிவு இல்லை என்றால் இன்னொரு முறையில் விளங்கப்படுத்துகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பால் கொடுத்து வளர்த்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அனைத்து சஹீஹான ஹதீஸ்களும் சொல்கிறது. அனைத்து கிதாபுகளும் லட்சக்கணக்கான கிதாபுகளை பார்க்கிறோம். கண்மணி நாயகம்
சாதியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்படியா இல்லையா? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவர்களுடைய மார்பிலே எந்த பாலும் இருக்காமல் அவர்கள் மெலிந்த ஒல்லியானவர்களாக இருந்ததனால் அவர்கள் பாலூட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளுள் ஏதாவது ஒரு பணக்கார இடத்து பிள்ளைய தெரிந்தெடுத்து கொண்டு போய் மாறாமாதம் ஏதாவது சம்பாதிச்சு கொள்வோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியில பார்த்தா எல்லாரும் வந்து குறைஷி தலைவர்களுடைய இன்கம் வருமானம் அதிகமான குழந்தைகளை தூக்கிவிட்டார்கள். ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவருடைய அருமை கணவனும் நேரத்திற்கு சாப்பிட முடியாத ஏழைகளாக இருந்தார்கள். அவருடைய ஒட்டகமும் ஒல்லி மெலிந்ததாக இருந்ததனால் அவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. சரி, என்ன செய்ய? அழகான ஒரு பிள்ளை வந்ததற்காக வேண்டி இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போவோம் என்று அந்த பிள்ளையை, அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்து மடி மீது வைத்ததுதான் தாமதம். கொடுத்து விட்டார்கள். இரண்டு மார்பிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய குதிரத்தின் காரணமாக பால் சுரக்க ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நான் கேட்கிறேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பால் கொடுத்தார்களா? ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்தார்களா? அவர்களை தூக்கி சுமந்த பிறகுதான் பாலே உருவாகியது. அல்லாஹு தஆலா ஜம்சம் கிணற்றிலிருந்து பாலை வனத்தில் எந்த இடத்தை தோண்டினாலும் பெட்ரோல் தான் வரும். ஆனால் ஜம்சம் கிணறு மட்டுமே தண்ணீரை தரக்கூடிய ஒரு இடம். அது அல்லாஹ்வின் குதிரத். அல்லாஹ்வுடைய குதிரத்தை வெளிப்படுத்துவதற்கு டேலண்ட் மட்டும் தான் என்பதல்ல, படித்தவர்களுக்கு மட்டும் தான் செய்யலாம் என்பதல்ல, அறிவுள்ளவர்களுக்கு மட்டும் தான் செய்ய வேண்டும் செய்ய முடியும் என்பதல்ல, அழகானவர்களுக்கு மட்டும் தான், இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர்களுக்கு மட்டும் தான், இவர்களுக்கு மட்டும் தான் என்ற ஒரு லிமிட் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அல்லாஹ் நாடியதை செய்வார். எறும்பு மூலமாக குதிரத்தை வெளிப்படுத்துவார், ஒரு இலை மூலமாக குதிரத்தை வெளிப்படுத்துவார், ஒரு ஆடு மூலமாக, ஒட்டகம் மூலமாக அவனுடைய குதிரத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதிலே நபியாக அறிமுகப்படுத்தப்பட்டு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன். யா ரசூலல்லாஹ், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த குறைஷி வம்சத்தில் வந்தவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை போதித்துக் கொண்டிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்னுடைய ரசூல் என்பதையும் சொல்லி உங்களுடைய மோஜிசாத்துக்களை காட்டி, அற்புதங்களை காட்டி மற்ற மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருங்கள் யா ரசூலல்லாஹ் என்ற முதலாவது தகவல் அவர்களை வந்தடைகிறது. இப்பொழுது அபூ குபைஸ் என்ற மலை மக்கா முக்கர்ரமாவிலே, என்னோடு உம்ராவுக்கு வந்தவர்களுக்கு நான் காட்டினேன், மக்கா முக்கர்ரமாவிலே இப்பொழுது பேலஸ், அதாவது கேட் நம்பர் 1, அதுக்கு நேர பேலஸ் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பேலஸ் கிங் மக்காவுக்கு வந்தா அவர் அங்கதான் தங்குவாரு, அங்கிருந்து தான் தொழுகைக்கு வருவாரு. அப்துல் ரஹ்மான் சுதைஸ் கூட தொழுது முடித்து அந்த பேலஸ் மூலமாகத்தான் அவர் உள்ளே சென்று வாகனத்தில் ஏறி போவார். அந்த பேலஸ் கட்டப்பட்டிருக்கிற மலைக்கு பெயர் அபூ குபைஸ், ஜபலு அபூ குபைஸ். இந்த அபூ குபைஸ் என்ற மலை அடிவாரத்துக்கு பக்கத்திலே கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினர்களான குறைஷிகளை எல்லாம் அழைத்து அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் அனைவர்களும் என்னை நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள், நான் யார் என்று உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலமாக 40 ஆண்டுகளாக என்னுடைய கேரக்டர் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருக்கிட்ட கேட்கிறாங்க? குறைஷி காபிர்களுக்கிட்ட. மலைக்கு மேல அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க காபிர்களோட. மலையுடைய பின்பக்கம் அவங்களுக்கு தெரிவதில்லை, காண முடியாமல் இருக்கிறது. இப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, நான் உங்களிடத்துல இப்ப சொல்கிறேன், உங்களை தாக்குவதற்காக, உங்களை கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் இந்த மலையுடைய பின்பக்கத்தால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உங்களிடத்தில் சொன்னா நீங்கள் அந்த கூட்டத்தை கண்களால் பார்க்காமலே நம்புவீர்களா?
யா முஹம்மது, முஹம்மதே நீங்க சொல்லி எதைத்தான் நாங்க நம்பல, நீங்க எதை சொன்னாலும் நாங்க நம்புவோம். அல் அமீன் என்ற பட்டம் 25 வயதுல கிடைத்தா 40ஆம் வயதுல அதை தொலைத்துக் கொள்வார்களா? ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரஹமத்து வெளியாகும் வாசல். குர்ஆன் வெளிவந்தது அவர்கள் மூலமாகத்தான், தொழுகை வந்தது அவர்கள் மூலமாகத்தான், நோன்பு, ஜக்காத், ஹஜ், சுவர்க்கம் என்ன சுவர்க்கம், அல்லாஹ்வை நெருங்குவது அவர்கள் மூலமாகத்தான். யாருக்கும் அவர்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வை நெருங்கவே முடியாது. அவர்களை மறந்துவிட்டு, அவர்களை மறுத்துவிட்டு, அவர்களை புறக்கணித்து விட்டு அல்லாஹ்வை நினைத்தும் பார்க்க முடியாது. அந்த அமைப்பில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் கொடுத்து பெரும் மரியாதையோடு வைத்திருக்கிறான். ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த கண்ணியம் இன்று அதைவிட கூடிவிட்டதே தவிர குறையவில்லை. வஃபாத்தாகி விட்டார்கள் தானே, மௌத்தாகி விட்டார்கள் தானே, கபரில தானே, மதீனா முனவ்வராவுல உள்ளுக்குத்தானே, கபருக்குள்ளதானே என்று சொல்லக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு யா ரசூலல்லாஹ், நபி அவர்களே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக என்று மலேசியாவில் இருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம். எங்களுக்கு ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சலாத்திற்கு பதில் சொல்கிறார்கள். இலங்கையிலிருந்து அத்தஹியாத்திலே அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, ஜப்பானில் இருந்து, அதே போல இன்னும் உலகத்தில் எந்த திசையில் இருந்தும் அத்தஹியாத்திலே சலாம் சொல்வது ஃபர்தாக்கப்பட்டிருக்கிறது. அனைவர்களுக்கும் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹயாத்தோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கபரிலே. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காபிர்கள் நம்பி வந்தார்கள். கடைசியில சொன்னாங்க, யா முஹம்மது, முஹம்மதே நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் நம்புவோம். அதுக்கு பிறகு யோசிக்கிறாங்க, இப்ப நான் இந்த கலிமாவை சொல்லுவோம். இவ்வளவு காலமாக நான் இவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த சிலை பொய்யானது, அந்த சிலையால் ஒன்றும் செய்ய முடியாது, சிலை வணக்கம் பாத்திலானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, அல்லாஹ் மட்டுமே ஒருவன், நான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ற உண்மையை சொன்னால் இவர்கள் நம்புவார்கள் என்ற ஆவலோடு ஆசையோடு இவர்கள் சொல்கிறார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூ. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவனை மட்டுமே வணங்க வேண்டும், எந்த சிலைகளையும் வணங்க கூடாது என்ற கருத்தை சொல்லி, அப்படி சொல்லி இஸ்லாத்திற்கு நீங்கள் வந்தால் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன உடனே அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவரான அபூ லஹப், அவருடைய குடும்பத்திலே ஒருவரான அபூ லஹப் அந்த அபூ குபைஸ் மலையிலிருந்து ஒரு மண் பிடியை எடுத்தார். கைக்கு மண் பிடியை எடுத்து, யா முஹம்மது, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்கு தானாடா எங்களை கூப்பிட்டாய், அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்கு தானா எங்களை கூப்பிட்டாய், தப்பல்லக யா முஹம்மது, முஹம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணால வீசி எறிஞ்சார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கேட்ட ஏச்சி அந்த ஏச்சி தான். ஏச்சி என்ன தெரியுமா? ஏச்சி கேட்கிறேன்னு சொல்லுவோமே, பேச்சு. ஸ்ரீலங்கால பேச்சுன்னு சொன்னா கண்ணியமான ஒரு வார்த்தை. முதலாவது பேச்சு குத்து வார்த்தை அபூ லஹப் மூலமாகத்தான். இதை அல்லாஹ் பொறுக்கவில்லை, அல்லாஹ்வுக்கு தாங்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லவா, அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்த வந்தவர்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய ஒளி மூலமாக வந்தாரா. அரே அபூ லஹபுக்கு தப்பத்தியதா அபீ லஹபி வ தப்பு, அபூ லஹபும் அவருடைய 2 கையும் நாசமாகட்டும் என்று அல் குர்ஆனில் ஒரு சூறாவையே இறக்கி விட்டார். என்னுடைய ரசூல் நாசம் அடைவார்களா? ஒரு நாளும் இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி அப்படி அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்தார். 40 வயது தாண்டி இந்த பேச்ச முதல்ல கேட்டாங்க. அதிலிருந்து ஒரு கூட்டம் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா அவர்களை தண்டனை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். முதலாவதாக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆண்களில் சிறுவர்களில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள்.